ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ராக்கி ஆடியோஸ் திருவண்ணாமலை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆம்பிளிஃபையர் ஒரு 5.2 டால்பியோ டிஜிட்டல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஎஸ்பி ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையர் தான். இந்த ஆம்பிளிஃபையர் வந்து கள்ளக்குறிச்சிலேருந்து ஒரு ஃப்ரெண்டு ஆர்டர் கொடுத்துருந்தாரு. ஆக்சுவலாக ஃபுல் பேக்கேஜ் தான் அவர் கேட்டிருந்தாரு. 2 சப்வூஃபர் 5 சேனலுக்கு சரௌண்டிங் பாக்ஸ் வித் ஒரு டிவி 65 இன்ச்சஸ் டிவி கேட்டிருந்தாரு. அவருக்காக ஃபுல் பேக்கேஜ் ரெடி பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அடுத்த வீடியோவில் டிவி ப்ளஸ் சரௌண்டிங் பாக்ஸு சப்வூஃபர் எல்லாம் டோட்டலாக ஒரு வீடியோ ஒன்று போட்டுறேன். இதில் என்னென்ன அக்சசரிஸ் யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக அதில் யூஸ் பண்ணியிருக்க ட்ரான்ஸ்ஃபார்ம் வைஸாக பார்த்தீங்கன்னா ஒன்று 3030 ஒரு 10 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருப்பேன். 27027 ஒரு 7 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருப்பேன். 10,000 மைக்ரோ பவரில் 63 வாட்ஸில் 2 கெப்பாசிட்டரும் 50 வாட்ஸு ப்ளஸ் 5000 மைக்ரோ பவரில் 2 கெப்பாசிட்டருமா யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் யூஸ் பண்ணிக்க டிஎஸ்பி கிட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இம்ரானிஸோட டிஎஸ்பி கிட்டு தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கு, லோ காஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கு. என்ன ஒரே ஒரு குறைனா கெயின் இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு கெய்னர் போர்டு ஆட் பண்ணி போடுங்க. பட் கெய்னர் போர்டோடு போட்டால் சூப்பராக இருக்குது, நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, எந்த ஒரு குறையும் இல்லை. அடுத்தபடியாக 5 சேனலுக்கு ஆடியோக்கு யூஸ் பண்ணியிருக்குது. நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், அல்ட்ரா டிஜிட்டல் போர்டு தான் யூஸ் பண்ணியிருப்பேன் 5 சேனலுக்கு. சப்வூஃபருக்காக நான் யூஸ் பண்ணியிருக்குது என்னென்னா 4 டிரான்சிஸ்டர் அல்ட்ரா டிஜிட்டலோட 4 டிரான்சிஸ்டர் மோனோவும் சோனிக் ஆடியோவோட மோனோவும் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அவருக்கு போட்டிருக்க 2 சப்வூஃபருமே JBL 1500 வாட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அவருக்கு கொடுக்குற காம்போவும் அதே தான் கொடுத்துருக்கேன். மற்றபடி ஒரு 9 வோல்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒன்று செப்பரேட்டாக யூஸ் பண்ணியிருப்பேன். அல்ட்ரா டிஜிட்டலோட ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனும் யூஸ் பண்ணியிருப்பேன். பட் சப் ஃப்ரீக்வன்சி போர்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மார்டின் யூஸ் பண்ணியிருக்கேன். 90 ஹெர்ட்ஸுக்கு மேட்ச் பண்ணது மார்டின் யூஸ் பண்ணியிருப்பேன். ஓவரால் ஃப்ரண்ட் வியூவும் பாருங்கள், உள்ள இன்டீரியரும் பாருங்கள், நீட்டாக கிளியராக டேக் போட்டு நீட்டாக பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக கூலர் ஃபேன் பார்த்தீங்கன்னா 3 வச்சுருப்பேன். ஒரு எக்ஸாஸ்ட் வந்து ஒன்று வெளியே போகிற மாதிரியும், ஒரு காற்று உள்ளே வர மாதிரியும், இன்னொன்று வந்து சப்வூஃபருக்கு மட்டும் அந்த 8 டிரான்சிஸ்டர் மட்டும் நான் கூலாக வர மாதிரியும் ஒரு ஃபேனு ரெடி பண்ணியிருப்பேன். மற்றபடி அவர் கஸ்டமைஸாக ஸ்டிக்கரில் தான் கேட்டார். ஆக்சுவலாக பசங்களோட நேம் வந்து எனக்கு ஸ்டிக்கரில் தான் வேணும், தமிழில் தான் வேணும்னு கேட்டார். மற்றபடி ஓவரால் இன்டீரியரும் பாருங்கள், நல்லா நீட் அண்ட் கிளியராக இருக்கும். ப்ராப்பரான ஒரு அவுட்புட் இருக்குது, நல்லா இருக்குது. அவுட்புட்டில் எந்த ஒரு குறையும் இல்லை. இம்ரானிஸ் நல்லாவே இருக்குது, லோ காஸ்ட்டுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. பேக் சைடு வியூ பார்க்கலாம். பேக் சைடுன்னு பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் கார்டு வந்து கம்ப்யூட்டர் சாக்கெட் டைப் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். மற்றெல்லாம் பனானா சாக்கெட் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். HDMI சப்போர்ட் பண்ணும். ஆப்டிக்கல் கோஆக்சல் 2 இருக்குது. மற்றபடி ஏஆர்சி சாக்கெட்லாம் டம்மியாக தான் இருக்குது. பேக் சைடு வியூ பாருங்கள், பனானா சாக்கெட் தான் போட்டிருப்பேன். எல்லாம் ஹெவி தான் போட்டிருப்பேன். எதுவுமே லோ குவாலிட்டியில் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.